ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் டீம்லயே ரொம்ப குறும்புக்கார பிளேயர். யுவராஜ் சிங், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒருவேளை வெற்றிக்கு அப்புறம் ரூம்ல கேக் கட் பண்ணும்போது அந்த கேக் உங்க கையில கிடைச்சா எல்லா பிளேயர்ஸும் தூரமா ஓடி போய் நிற்பாங்கன்னு. பாருங்க, வெற்றிக்கு அப்புறம் கொண்டாடி தானே ஆகணும். அதை அப்புறம் மனுஷன் கேமில் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவான். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தான் ஒரு சில டைம் இந்த மாதிரி நேரத்தில் முழிச்சிருவாங்க. கேக் எடுத்து மூஞ்சில் பூசி விடுவோம். ஆனால் கேக்கு என் கையில் மட்டும்தான் வருங்கிறது கிடையாது. எல்லார் கைக்குமே கேக்கு கிடைக்கும். ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பூசி விடுவாங்க. அது எங்கள் டீமுக்குள்ளே ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யாருக்கு பர்த்டே வருதோ அவங்க முகத்தில் கண்டிப்பாக கேக் பூசி விடுவோம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சீனியர் பிளேயர் முகத்தில் கூட நீங்கள் கேக்கை தடவி விட்டுருவீங்கன்னு. அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னா, அவர்கிட்ட போக எல்லாம் பயப்படுவாங்க. ஸோ நானும் ஹர்பஜனும் சேர்ந்து எப்போவும் ஒரு பிளான் பண்ணுவோம். சச்சின் டெண்டுல்கரை எப்படி பிடிக்கணும்னு, அவர் கையை எப்படி கட்டணும், அவர் முகத்தில் எப்படி கேக் பூசணும். ஆனால் அவர் எங்களை விட ரொம்ப குறும்புக்காரர் சார். நாங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிடும். அவர் ரிவர்ஸாக எங்களுக்கே கேக் பூச ஓடி வருவார். சச்சின் டெண்டுல்கர் பெரிய குறும்புக்காரர்னு ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் கேள்விப்படுறேன். சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப குறும்புக்காரர். ஆனால் அவர் அப்படி காட்டிக்க மாட்டாரு. உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய குறும்புக்காரரு, எல்லாத்த விட குறும்புக்காரரு, எங்களை விட ரொம்ப குறும்புக்காரர் அவரு. அப்படின்னா விளையாட்டு மைதானத்தில் தெரிகிற சச்சின் டெண்டுல்கருக்கும் பெவிலியனை தாண்டி நீங்கள் பார்க்குற சச்சின் டெண்டுல்கருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவர் ஃபீல்டுக்குள்ளேயும் ரொம்ப குறும்பு பண்ணுவார். அவர் லைனுக்கு பின்னாடி நின்று எங்களை பார்த்து கையை காட்டி கேப்டன் கூப்பிடுறாருன்னு சொல்லுவார். ஆனால் கேப்டனை பார்த்தா அவர் வேற எங்கேயோ நிற்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விளையாடுவார். அப்புறம் பேட்டிங்னு வரும்போது எங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் சச்சின் மாதிரி பெரிய பிளேயரோட பேட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட்டு உங்கள் பேட்டிங் போது உங்களுக்கு கிடைக்குமா? ஐ திங்க் அவர் கூட பேட்டிங் பண்ணும் போது அவர் நம்மளே ரொம்ப பெரிய பிளேயராக இமேஜின் பண்ண வச்சிருவார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிப்போம், நீ அவுட் ஆகிட்டா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நமக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்னா, ஒரு பெரிய பிளேயர் இந்த மாதிரி சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, நர்வஸாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்துடுவோம். சச்சின் டெண்டுல்கர்கிட்ட அப்படி என்ன இருக்கு? இத்தனை வருஷமா தொடர்ந்து விளையாடினதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அவர் வேர்ல்டோட டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். மைதானத்தில் இறங்கினா ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப ஹம்பிள், அவர் ரொம்ப டவுன் டு எர்த். அவர் 200 எடுத்தாலும் 300 எடுத்தாலும் இல்லை 0ல் அவுட் ஆனாலும் அவர் எப்பவும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவார். ஒருத்தன் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ரிக்ஷாக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லார் கூடயும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அப்புறம் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். தான் அவ்வளோ பெரிய பிளேயர்னு யாருக்குமே ஷோ பண்ண மாட்டார். அப்புறம் டெக்னிக்கலி கிரிக்கெட்டில் டேர்ம்ஸ் இருக்கும்ல, அதுபடி பார்த்தீங்கன்னா அவர் வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன். அவருக்குள்ள ஹார்ட்லி மற்ற பேட்ஸ்மேனுக்குள்ள இருக்கிற ஃபால்ட்டு அவருக்குள்ள இருக்காது. ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், ஸ்ட்ரோக் நல்லா இருக்காது. ஆனால் அவர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். அப்புறம் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு விதத்தில் காட்ஸ் கிஃப்ட். இது எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்களேன். சச்சின் டெண்டுல்கருக்கு வயசாகிட்டு இருக்கு, ஆனால் அவர் யங் பேட்ஸ்மேன் மாதிரி இன்னும் விளையாட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விளையாண்டாரோ இன்னைக்கும் அவரோட ப்ரிப்பரேஷன் அப்படிதான் இருக்கும். அவர் சின்ன வயசுல எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாரோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். அவரோட ஃபோக்கஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவர் 10,000 ரன் எடுத்தாலும் அந்த ஆட்டிடியூட என்னைக்குமே அவர் மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனாலும் இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஸோ அவர் எதுக்கு அவுட் ஆனாரு, ஸோ அவர் கேம்ல எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சச்சின் டெண்டுல்கருக்கு நீங்க கிராண்ட் ஃபாதர் புக்கு கொடுத்தீங்கன்னு. கிராண்ட் ஃபாதர்னா அது யூனோ, நாங்கள் அவரை 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம் டிவியில். இந்தியாவை கிரிக்கெட்டில் ஜெயிக்க வைப்பார். கிரிக்கெட் பேரை சொன்னாலே அவரோட நேம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலி அவர் விளையாட ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு, 4 டெக்கேட் ஆச்சு. அவர் 89ல ஸ்டார்ட் பண்ணாரு, 1990ஸ்ல விளையாண்டாரு, 2010லயும் விளையாண்டாரு, அப்புறம் 2011. ஆக்சுவலி 4 டெக்கேட்ஸ் விளையாண்டுருக்காரு. நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவரை கிராண்ட் ஃபாதர்னு தானே சொல்லணும். அவரும் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாராம, என்ன அடிக்கடி கிராண்ட் ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு என்னென்ன பேர் வச்சோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவேன் அப்படின்னு. ஆமாம், வார்னிங் கிடைச்சிருச்சு. இனிமே நீங்கள் அந்த பேர் சொல்ல வைக்க என்ன ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நான் இதுவும் கேள்விப்பட்டேன், நீங்கள் கலடா பண்ணுறதுக்கு எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கிறது ஹர்பஜன் சிங் தான். ஆமாம், அவர் தான் பிளான் போடுவார்.
எங்க டீம்ல எல்லாரை விட அவர் தான் ரொம்ப ஓ, குறும்புக்காரர். அப்ப நீங்க எதுவும் பண்றது இல்லையா? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் அவருக்கு துணையா இருப்பேன். அவர் ஒரு டைம் சௌரவ் கங்குலியை எப்படி ஃபூல் பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. அப்படி என்ன பண்ணாரு? பாகிஸ்தான் கூட நமக்கு மேட்ச் இருந்தது. அது ஏப்ரல் ஃபூல் டே. ஸோ ஹர்பஜன் சிங் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி பிளான் பண்ணாரு. நெக்ஸ்ட் டே மேட்சுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை நியூஸ்காரங்களுக்கு கொடுத்தாரு. நியூஸ்காரங்களுக்கு கொடுத்தாரு. என்னன்னா, ஹர்பஜன் சிங் சீரியஸாக இல்லை, கேமில் கான்சன்ட்ரேஷன் இல்லை ராகுல் டிராவிட் என்னோட பேச்சை கேட்கல, இந்த மாதிரி நாங்கள் லைன்ஸ் ரெடி பண்ணோம். மறுநாள் ஹர்பஜன் சிங் அந்த லிஸ்ட்டை காட்டி இது ப்ரெஸ்ஸுக்கிட்ட இந்த மாதிரி சொன்னீங்களான்னாரு. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பொருட்கள் எடுத்துட்டு அவரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சௌரவ் ஓடி போய் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னார். அப்புறம் அவர் எந்த அளவுக்கு நர்வஸ் ஆயிட்டாருன்னா, தாதா அழுகிற மாதிரி ஆயிட்டாரு. அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொன்னாங்க தாதா ஏப்ரல் ஃபூலுன்னு. அப்புறம் அவர் எங்களை பேட் எடுத்து அடிக்க துரத்தினாரு. எத்தனை கேப்டன்ஸ் கூட நீங்க இது வரைக்கும் விளையாடி இருக்கீங்களோ அந்த எல்லா கேப்டன்ஸ்லயும் கங்குலி தான் ரொம்ப அக்ரெசிவானவரா? கங்குலி ரொம்ப அக்ரெசிவ் தான். ஆனா எல்லாரை விட கோவப்படுறது அனில் கும்ப்ளே அவர் தான். அவர் உங்க மேல ரொம்ப கோவப்பட்டாரா? இல்ல, பவுலிங் போடும்போது நான் பாயிண்ட் பொசிஷன்ல இருப்பேன். முகமது கைஃப் கவர்ல இருப்பாரு. ஒரு ரன் இடையில போனா கூட எங்களை பயங்கரமா திட்டுவார். ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவர் எங்க மேல ரொம்ப கோவப்படுவார். ஃபீல்டில் உங்களோட கோவமும் யாருக்கும் குறைஞ்சது இல்லை. எங்கிட்ட 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ இது ஆகஸ்ட் மந்த். இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்க ஒரு 12th மேன். நீங்க ஸ்ரீலங்கால ஆடியன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கீங்க. நான் யார் கூடயும் சண்டை போடல. எனக்கு சண்டை போடணும்னு ஆசையும் இல்லை. அது என்னன்னா, அவங்களோட பிஹேவியர் அன்னைக்கு நல்லா இல்லை. அதுதான், அவங்க நம்மளோட பிளேயரை அன்னைக்கு தப்பா பேசினாங்க. நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னேன். நீங்களும் அவ்வளோ சாஃப்டா பேசுற ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்க சொன்னது சரிதான். நான் அவங்ககிட்ட அப்படி சொல்ல, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் சொன்னேன். யூ ஷுட் நாட் டூ இட் அப்படின்னு. இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அவங்க அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அப்போ அத்தாரிட்டி ஐசிசிஏ இருந்தது. அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொன்னோம், திஸ் இஸ் நாட் அ ரைட் அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயத்த சொல்கிறேன். ஜூன் 2009 கெவின் பீட்டர்சன் அவர் கூட ஃபீல்டில் உங்களுக்கு மோதல் ஏற்பட்டுச்சா? ஆமாம், ஃபீல்டில் நிறைய மோதல் ஏற்படும். அப்புறம் நீங்கள் அதாவது அவரை இமிட்டேட் பண்ணீங்க, குரங்கு மாதிரி குவாய் குவாய்னு சத்தம் போட்டு. இல்லை, ஆக்சுவலி அவரை நான் நிறைய தடவை அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு என்னோட பவுலிங் பிடிக்காது. அவர் எனக்கு பேர் வச்சாரு பாய் சக்கர்னு. பாய் சக்கருக்கு அர்த்தம் அவங்களுக்கு பால் நேராக போட தெரியாதுன்னு. அவங்க இந்த மாதிரி சைடில் போடுவாங்க, பால் எப்படி போடுவாங்கன்னே தெரியாது. ஸோ அவர் எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சார். அப்புறம் மேட்ச்சில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அவர் என்ன ஒன்று சொன்னார், அப்புறம் நான் அவரை ஒன்று சொன்னேன். நீங்கள் ஏதோ அவர் முதுகுக்கு பின்னாடி ஆக்ட் கூட பண்ணி காட்டினீங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன உன்னை பெரிய பிளேயர்னு நினைக்கிறியான்னு. நீ கடவுள் நினைச்சுக்கிறியா அப்படின்னா, Do you think you are a god? நீ ஒன்றும் கடவுள் இல்லை, வெறும் பிளேயர் தான்னாரு. ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் கடவுளாலாம் நினைக்கலன்னு, வெறும் பிளேயர் தான். ஆனால் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியே இந்த மாதிரி ஆக்டிங்லாம், இது சரியான்னு கேட்டேன். நான் பண்ணா அது தப்பு, நீ பண்ணா அது சரி. அங்கே அதுதான் நடந்தது சார். ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டேல் ஸ்டீன், அவரு கூட உங்களுக்கு ஏதோ மோதல் ஏற்பட்டுச்சு. டேல் ஸ்டேன் கூட அந்த மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. அவர் எந்த அளவுக்கு வேகமா போட்டுட்டு இருந்தாரோ, நான் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்லோவா போடுங்கன்னு சொன்னேன். நீங்க ஃபீல்டில் இப்ப பேசின அளவுக்கு தான் அன்பா பேசுவீங்களா? இல்ல, நான் அவரை ஒரு ஓரமா கூப்பிட்டு சொன்னேன், மெதுவா போடு. அப்புறம் பாகிஸ்தானோட உமர் குல் கூடயும் இந்த மாதிரி தான், ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்போ மேட்ச் நடந்தாலும் அது அது வித்தியாசமான மேட்சாக தான் இருக்கும். ரெண்டு டீமுமே ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, யாரும் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ மேட்ச்ல உள்ள எந்த அளவு அக்ரஷன் இருக்கும் அப்படின்னா, யாரு நம்ம கிட்ட இருந்தாலும் எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்படிதான் நினைப்போம், இந்தியா பாகிஸ்தானை ஜெயிக்கணும் அப்படின்னு. பாகிஸ்தானும் இது மாதிரி தான் நினைப்பாங்க, அவங்களும் அவங்களோட டீம் வின் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க.
ஸோ அதில் ஆர்குமெண்ட் எப்பயுமே நடக்கும். அதாவது நீங்க சொல்ல வருது பாகிஸ்தான் கூட விளையாடும்போது அக்ரஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களுக்கு அதிகமா கோபம் வரும். இல்லை, ஒரு விதத்தில் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். ஒரு விதமான வித்தியாசமான யோசனை வரும் பாகிஸ்தான் கூட தோக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த கண்ட்ரி கூட எப்பயுமே நாம அதாவது பாகிஸ்தான் கிட்ட தோத்தா பப்ளிக் பயங்கரமா அடிப்பாங்க. ஆமாம், அதுவும் இருக்கு. பாகிஸ்தான் கூட தோத்தா கண்டிப்பாக மேட்ச்சில் அடி விழும். அவங்க கூட தோக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால வெறித்தனமாக தான் விளையாடுவோம். ஒரு பிளேயர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, உங்களுக்கும் எம்எஸ் தோனி சாருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும்னு. அது கேப்டன் கூட ஒத்து போகும். எனக்கு எல்லார் கூடயும் நல்லா செட் ஆகும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். தோனி சார் மேரேஜ்ல உங்களுக்கு டான்ஸ் ஆட வாய்ப்பு கிடைக்கலன்னு. ஆமாம், அவர் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல. அவர் எதுக்கு கூப்பிடலங்கிறத நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதனால கல்யாணத்தில் ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படின்னா நீங்க அவர்கிட்ட கேட்கவே இல்லையா ஏன் என்ன கூப்பிடலன்னு? அவர்கிட்ட எப்போ கேட்டாலும் ஓடி போயிடுவார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவார். இல்லை நெட்டுக்கு போகணும், இல்லைன்னா எங்கேயாவது சாப்பிட போகணும்பாரு. ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். ஒரு நாள் பிடிப்போம், நாங்கள் 11 பேரும் அவர் அப்படியே பிடிப்போம். அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்க டோனியை கூப்பிட மாட்டீங்களா? நான் அவரை கூப்பிட போகிறதே இல்லை. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், என்னன்னா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் சொன்னேன் பண்ணிக்க போறேன்னு. சீக்கிரம் பண்ணிக்கோ, அப்பதான் நான் கல்யாணத்துல வந்து டான்ஸ் ஆட முடியும்னாரு. நான் சொன்னேன் உங்களை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட போறா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன்னு. அப்புறம் இதுவும் நான் கேள்விப்பட்டேன், அவருடைய மனைவி சாக்ஷியை கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு. இல்லை, அவங்க ரொம்ப ஸ்வீட். அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். டோனிக்கு அப்படியே ஆப்போசிட், சாந்தமானவர், கூலானவர். சாக்ஷி ரொம்ப யங்கானவங்க, வைப்ரண்ட். அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டான கப்புள். அவங்க கூட இருக்கும்போது நான் டோனியை ரொம்ப கலாய்ப்பேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவோம்.